தமிழ்நாடு பள்ளிக் கல்வி ஆணையர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனரின் செயல்முறைகள். பொருள்: பள்ளிக் கல்வி 2022-23ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு விண்ணப்பங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்தல். அறிவுரைகள் வழங்குதல். சார்பு: பார்வை 1 காணும் அரசாணை மற்றும் பார்வை 2 காணும் ஆணையரின் செயல்முறை. கடந்த 2021-22ஆம் கல்வியாண்டிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. அதனை பின்பற்றி கடந்த ஆண்டு 2021-22 ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல்கள் பதிவுயர்கள் பணி முடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 2022-23 கல்வியாண்டிற்கும் மேற்கண்ட பார்வை 1 காணும் அரசாணையின்படி ஆசிரியர்களும் பொது மாறுதல் கலந்தாய்வினை கல்வி தகுதிகள் மேலாண்மை முறை EMS இணையதள வாயிலாக இணைப்பில் காணும் ஆலோசனையின்படி நடத்த திட்டமிட்டுள்ளது. மேற்படி மாறுதல்கள் கலந்தாய்வில் கலந்த விருப்பம் கொள்ள தெரிவிக்கும் ஆசிரியர் விண்ணப்பங்களை EMS இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்து கீழ்கண்ட அறிவுகளை பின்பற்றி செயல்படுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாறுதலுக்கு விண்ணப்பித்த அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் விண்ணப்பங்களை சார்ந்த மாவட்ட அலுவலர் மாறுதலுக்கு விண்ணப்பித்த அரசு விண்ணப்பங்கள் தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் பதிவேற்றுடன் ஒப்பிட்டு தங்களுக்குரிய லாகின் ஐடியை பயன்படுத்தி சரிபார்ப்பு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரின் மாறுதல் விண்ணப்பங்களை சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரில் மாவட்ட கல்வி அலுவலரிடம், அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரின் முதன்மை கல்வி அலுவலரிடம் ஒப்படைத்தல் வேண்டும். மாறுதல் கோரி விண்ணப்பித்த தொடக்க நடுநிலை மற்றும் அரசு உயர்நிலை மேல்நிலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் விண்ணப்பங்களை உரிய அதிகாரம் பெற்ற ஒப்புதல் அப்ரூவல் அளிக்கும் அலுவலரால் விவரங்களே சரியாக இல்லை என நிராகரிக்கப்படுமாயின் அவ்விண்ணப்பத்தினை குறுந்தாய்வு செய்து சரியான தகவல்களுடன் மீளவும் பதிவேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மேற்படி மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை 1/5/2023 அன்று 5 மணி வரை இணையதளத்தில் பதிவேற்றம் மேற்கொள்ளலாம். மாறுதல் விண்ணப்ப படிவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பத்தினை காரணம் குறிப்பிடும்போது அதற்குரிய சான்றிதழ் முதன்மை கல்வி அலுவலர் சரிபார்த்தல் வேண்டும். 31/5/2023 அன்றைய நிலவரப்படி அனைத்து வகையான மேல்நிலை பிரிவில் தாவரியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யும்போது தாம் பயின்ற மெயின் சப்ஜெக்ட் மேஜர் குறிப்பிட வேண்டும் மற்றும் எந்த பணியில் போஸ்ட் டீட்டெயில்ஸ் பாட்டனி பயாலஜி பணிபுரிகிறார் என்ற விவரத்தினையும் குறிப்பிட வேண்டும். கணவன் மனைவி முன்னுரிமை மாறுதல் கோரி விண்ணப்பிக்கும் ஆசிரியர் அவர்கள் பணிபுரியும் அலுவலகம் பள்ளி அரசு துணை நிர்வாகத்தின் கீழ் உள்ளதா என்ற விவரத்தினை அதற்கான உரிய அலுவலரிடம் பெறப்படும் சான்றிதழை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.